என்னடா என் பையன் இவ்வளோ ஷாக் ஆகிறான், இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும் பார்க்குறீங்களா? ரெண்டு பேரும் ரொம்ப நாள், ரொம்ப மாதங்கள் இல்லை ரொம்ப வருஷங்களாக கேட்டிருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்காக வாங்கி கொடுக்குறோம். ஸோ என்னன்றது இந்த வேலை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கெஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசில் வந்து விளையாடின ஒரு விஷயந்தான். பட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது இதை வாங்கி கொடுக்கறதுக்கு. ஏன்னா ஒன்று அது வந்து எங்கே கிடைக்கும்னு தெரியல. ஸோ நீங்களே பாருங்கள் என்னென்னு. எவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் பாருங்கள் அவனுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு. ஸோ கலர் கோழி குஞ்சு வாங்கல, நாங்கள் நாட்டுக்கோழி குஞ்சு தான் வாங்கினோம். என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம், என் பையனுக்கு அதுக்கு மேலே. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆட போயிருந்தார். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்குங்க அப்படின்னு. தேவுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 4 வயசு அப்படி இருக்கும்போது வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து வெக்கேஷன் வரும்போது வாங்கி கொடுத்துருக்கோம். வெக்கேஷன் போகும்போது எடுத்துகிட்டு போய் திருப்பி கடையிலே கொடுத்துட்டோம். அது நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அது மேலே மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். நாங்கள் குவைத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சு விற்கும். பட் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் தான் விற்கும். நம்ம தேடி அலைஞ்சு அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம அதை பராமரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு இதுலயே பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணிட்டேன், வாங்காமல் விட்டுட்டேன். என் பையன் குடுகுடுன்னு ஓடுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அட்டைப்பட்டி எடுத்துகிட்டு வரதுக்கு. ஆக்சுவலி அதுக்கு ப்ரீவியஸ் டே தான் ஒரு அட்டைப்பட்டியை தூக்கி போட்ட வெளியே. சரி இதுக்கு வந்து ஒரு அட்டைப்பட்டி வேணும் இல்லையா, அது அழகாக வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ரெண்டும் பயம். புதுசாக ஒரு ஏன்னா அந்த கூண்டில் பார்த்திங்கன்னா இடுக்கி ஒன்றா இருந்திருக்கோம். இப்போ வந்து தனியாக இருக்கவே அதுங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா பயந்துச்சு. ஸோ இப்போ நான் இந்த டப் பண்ணுற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ரெக்கெல்லாம் வளர்ந்துருச்சு. ஸோ இதுக்கு தீனி வந்து தெனை போடலாம், அதுக்கப்புறம் அரிசியை வந்து கொஞ்சம் மஞ்சளோட அரைச்சி கொஞ்சம் ரவை மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு அரிசி தான் போட்டுட்டு வரேன், அந்த நொய் மாதிரி அரைச்சி. என்ன விஷயம்னா பசங்க வந்து அந்த முதல் நாள் 2வது நாள் அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்டோட சரிங்க. அதுக்கப்புறம் அது வந்து டாய்லெட் போக ஆரம்பிச்சது பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும். என்னது டாய்லெட் போகுது, எடுங்க மம்மி வாங்க வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வேலையை என்ன தான் வர விட்டாங்க. சிரிக்கிறாங்க பாருங்க. என்னை வாங்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பார்த்துப்பேன், எதுவுமே செய்வேன் நான், எல்லாம் நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்த அப்புறமா அதை க்ளீன் பண்ணுறது, அதுக்கு தீனி வைக்கிறது, அந்த அட்டைப்பட்டியில் வந்து அந்த டாய்லெட் போய் வச்சுருது, அதை டெய்லி பேப்பர் மாற்றுறது, இது மாதிரி எல்லா வேலைகளும் பார்த்திங்கன்னா நம்ம தான் செய்யணும். ஏற்கனவே வந்து 2 பேர் இல்லை 3 பேருக்கு வந்து ஒரு அம்மா எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பக்கத்துலேயே நின்று பார்க்கணும். அவங்க எதெல்லாம் சொல்கிறாங்களோ அப்போ நம்ம என்ன வேலை போட்டு செஞ்சுருந்தாலும் அதை போட்டுட்டு வந்து அவங்க சொல்கிறத நின்று கேட்கணும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பேருக்கு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா என் பசங்க கூட என்னை வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரு நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் நின்று கேட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகணும். ஸோ ஆனால் உண்மையிலேயே வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு குட்டி ஜீவன்கள் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டட் தான். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். ஸோ அப்பார்ட்மெண்ட்டுன்றதுனால நம்மளால் கொஞ்சம் அவுட்டோர்லலாம் அவ்வளோவா இது பண்ண முடியல. பட் ஸ்டில் வந்து ஓகே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பால்கனி பக்கம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஓரளவுக்கு அதை நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். ஸோ இருக்கிற ஒரு டப்பா வச்சு அதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஓகே பார்ப்போங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.